Question பாருங்க. Particle is thrown over a triangle from one end of the horizontal base, grasping the vertex falls on the other end of the base. Base நாலே நமக்கு தெரியும். ரவுண்ட்ல பேஸ்னாலே கீழ இங்க வந்து எப்பவுமே ஸ்டேட்மென்ட் என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு பாயிண்ட்ல இருந்து ப்ரொஜெக்ட் பண்றவங்க மட்டும் கொடுத்திருப்பாங்க. இங்க வித்தியாசமா என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஹரிசாண்டல் 1.5 ட்ரையாங்கிள் னு கொடுத்து 1.5 ஹரிசாண்டல் பேஸ் னு கொடுத்துட்டாங்க. ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம்னா நம்ம எப்படி இருக்கும்? ஒரு பேஸ் கீழ ஒரு பாயிண்ட் இருக்கும். If A, B the base angles, இதெல்லாம் விட்டுருங்க. ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்க. இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்க. இதுதான் என்னது? பேஸ் ஆங்கிள் A. இது பேஸ் ஆங்கிள் B. A, B ஒரு பாயிண்ட். இது மூணு சேர்ந்தது ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிள் தான் வந்து ஒரு எண்ட்ல இருக்கு. இங்க இருந்து தூக்கி போடுறப்ப இப்படியே போய் இந்த இடத்துல வந்து விழுந்துருது பார்ட்டிகல். அதை தான் சொல்லிட்டாங்க. 1.5 horizontal base இருந்து other end of horizontal base. A, B base angles of alpha the angle of projection. Alpha ங்கிறது angle of projection. இந்த A ங்கிறது இதுடைய base angle. என்ன ப்ரூவ் பண்ணணும்? prove that tan alpha is equal to tan A plus tan B ன்னு ப்ரூவ் பண்ணணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே தெரியும். இங்க என்ன சொல்றோம்னா let A be the point of projection அப்படின்னு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் லைன் கேபிட்டல் A ல பாயிண்ட் ப்ரொஜெக்ட் பண்ணுவோம். அடுத்து வெலாசிட்டியை பத்தி சொல்லுவோம். ஏதோ வெலாசிட்டி தான் அது போகும். u be the velocity of projection. அடுத்த ஸ்டெப்ல வந்து ஆல்பாவை பத்தி சொல்லிட்டான். பிரச்சனை இல்லை. ஆல்பா be the angle of projection ஒரு வேர்ட் சேர்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்ஷன் எழுதுறதுக்கு போறோம். எத்தனை டிகிரி ஆங்கிள் த்ரோ பண்றோம்? Clearly AB is the range, horizontal range ஆன A இருந்து B வரைக்கும் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம்னா horizontal range. இப்போ அத வந்து இதே மாதிரி தான் எழுதணும் செய்யல. AB is the horizontal range. சிம்பிளா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கூட எழுதலாம். தப்பு. The horizontal range AB is equal to R. Horizontal range is denoted by capital letter R. அதோட ஃபார்முலா என்ன? u square sin 2 alpha by g மைனஸ் இல்ல u square sin 2 alpha by g. சில டைம் நம்ம எப்படி சால்வ் பண்ணிருப்போம்னா u square 2u square sin alpha cos alpha by g இந்த மாதிரி இது வந்து 2 sin alpha cos alpha தான் sin 2 alpha இதை யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இதை யூஸ் பண்ணலாம். ரெண்டுல இது. இப்போ நம்ம த்ரோ பண்றப்ப இந்த இடத்துல இருந்து த்ரோ பண்றோம். இங்க இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பாயிண்ட் இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். P அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். This is x, y. x y சேர்ந்ததுனால இது x y. இது வந்து என்னது? ஸ்ட்ரைட்டா பார்க்கறப்ப இது 90 degrees. நம்ம இங்க என்ன ப்ரூவ் பண்ணனும்னா tan alpha is equal to tan A plus tan B ப்ரூவ் பண்ணனும். இப்போ இங்க என்ன எடுத்துக்கிறேன்? ஃபர்ஸ்ட் tan A மட்டும் கால்குலேட் பண்ணுவோம். tan A னா இந்த ட்ரையாங்கிளா? ஆமா சார். AMO சரியா? இப்போ இது வந்து என்ன எடுத்துக்கிறோம்னா tan θ உடைய ஃபார்முலா என்ன? CM by AM. PM by AM. அதாவது sin θ by cos θ வரும். சிம்பிளா நம்ம வந்து என்ன பண்றோம்? இந்த சைடையும் இந்த கீழ இருக்கு PM by AM. இந்த PM வந்து என்ன பண்ணனும்னா y ன்னு போடுறோம். இந்த AM வந்து x ன்னு. அதான் y by x. அடுத்து என்ன பண்றோம்? tan B க்கு இங்க போறோம். திரும்ப இதே தான் PM by MB நம்ம ஆல்ரெடி மேல வந்து என்னது? y தான். y இங்க இதுல இருந்து இதுவரை என்ன சொல்லிருக்கோம்? கேபிடல் R சொல்லிருக்கோம். இதுல இருந்து இதுவரை என்ன சொல்லிருக்கோம்? x ன்னு சொல்லிருக்கோம். சோ அப்ப R minus x. சோ சிம்பிளா ரெண்டுலங்க y காமனா இருக்கு. இங்க இப்போ என்ன அகைன் அந்த LCM எடுப்போமா? ஆமா சார். LCM எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கும். we get
என்ன ரெண்டுலையுமே y by x ஆ ஆமாம் சார். இதை மட்டும் பிரித்து இப்படி எழுதிக்கணும் y by x r by r minus minus 6. 6. இப்போ ட்ராஜெக்டரி உங்களுக்கு தெரியும். ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரின்னு என்ன? பாத் ஆஃப் ப்ராஜெக்டரி y is equal to எல்லா சமமும் இல்லை y is equal to இந்த இடத்துல ஈக்குவேஷன் ஆஃப் ட்ராஜெக்டரி y is equal to x tan alpha minus g x square divided by 2u square cos square alpha. இது ரெண்டுலையுமே x காமனா இருக்கா? ஆமாம் சார். அதை வெளியே எடுத்துருவோம் அடுத்த ஸ்டெப்பில். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் x காமனா எடுத்து tan alpha minus 1/2 gx by 2u square cos square alpha ன்னு வரும். அந்த x இங்கே போடுவோம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி கிடைச்சிருமா? y by x உடைய வேல்யூ இது. இப்போ நம்ம அந்த tan a plus tan b க்கு போயிடலாமா? y by x பதிலாக y by x என்பதை இந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிருங்க. r னா உங்களுக்கு தெரியும் ஹரிசாண்டல் ரேஞ்ச். ஃபார்முலா சொல்லியிருக்கேன்ல u ஸ்கொயர் sin 2 alpha by g. அதை வந்து அதில் போடு u ஸ்கொயர் sin 2 alpha இது வந்து r minus x. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தெரியுமா? இதை மல்டிப்ளை பண்ணணும்னா இந்த இடம் எப்படி மாறும்? u ஸ்கொயர் minus sin 2 alpha minus gx divided by g of புரியுமா? இதான் வரும். இந்த g கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ என்ன வரும்? இத அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்னா இந்த u ஸ்கொயர் sin 2 alpha-வை இங்க கொண்டு வர வச்சுக்கோங்க. இது இப்படி இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறத நம்ம எப்படி எழுதணும்னா இதை கீழே டினாமினேட்டர் கொண்டு வரணும்னா 1 - 1/e இந்த ஃபார்ம்ல எழுதணுமா? gx divided by u ஸ்கொயர் sin 2 alpha. இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணோம்னா u ஸ்கொயர் சார் இங்கே 1/, கீழே 1 இந்த மாதிரி இதை இது மல்டிப்ளை பண்ணோம்னா u ஸ்கொயர் sin 2 alpha minus gx whole whole divided by u. அப்படிங்க அதான் இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆக்சுவலாக இது எப்படி வந்துருச்சுங்கிற ரீசன் கொடுக்கும். இப்போ இங்கே tan ஆல்ஃபாவை இதில் காமன் எடுத்துட்டோம்னா இந்த இடம் 1ன்னு மாறிடுமா? இங்கே tan ஆல்ஃபாவே இல்லை. ஆமாம். இது எப்படி எழுதலாம்? இதில் tan ஆல்ஃபாவை வெளியே எடுத்துட்டோம் 1 போட்டுருக்கோம். இங்கே tan ஆல்ஃபாவே இல்லை. இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்? இது ஆக்சுவலாக மைனஸ் gx tan ஆல்ஃபா இருந்தால் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இப்படி இருக்கா 2 u ஸ்கொயர் cos square alpha என்ன tan மிஸ் ஆகுது? sin ஆல்ஃபா இல்லை. அவ்வளோதான். sin alpha நியூமரேட்டர் ஒரு sin ஆல்ஃபா இல்லை முடிஞ்சிருச்சு. அப்போ அந்த sin ஆல்ஃபாவை ரிவர்ஸில் போட்டோம் இல்லை? tan ஆல்ஃபா இருக்குதுன்னா இது sin ஆல்ஃபா பை cos alpha இங்கே cos alpha பை sin alpha. அப்போ தானே கேன்சல் ஆகும். இப்போ இந்த cos ஆல்ஃபா இது கேன்சல் ஆகுமா? ஆமாம் சார். இதை தானே நம்ம வெளியே எடுத்துருவோம். வெளியே எடுத்துட்டோம்னா என்ன வரும்? 2 u ஸ்கொயர் cos alpha sin alpha. இதை விட்டுருங்க. 2 sin alpha cos alpha இருக்கு. அதான் நம்ம sin 2 alphaன்னு போட்டோம். இந்த u ஸ்கொயர் வந்து அப்படியே எடுத்தாச்சு. ஆக்சுவலாக tan alpha இல்லை. நம்மளா tan alpha உள்ள கொண்டு வரணும்னா 1/tan alpha உள்ள கொண்டு வரணும். இப்போ எடுத்து எழுதிடுறோம். இதையும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கா? ஆமாம் சார். இந்த டினாமினேட்டரும் இந்த நியூமரேட்டரும் ஒரே மாதிரி இருக்கு. கேன்சல் ஆயிடுச்சு. tan alpha மட்டும் வருது. இதுதான் ப்ரூவ் பண்ண முடியும். tan a plus tan b is equal to tan alpha